இஸ்லாமுடைய காலகட்டத்தில் நாம் இளைஞராக இருக்கின்றோம், நம்முடைய பிள்ளை இளைஞராக இருக்கின்றான், அல்லது என்னுடைய பிள்ளை இளைஞராக மாறுவான். அப்ப நான் என்னுடைய பிள்ளை இஸ்லாமுடைய முழுமையாக இஸ்லாத்துக்காக தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு நான் ஒரு நல்ல ஆளும், நான் ஒரு ஹாஃபிதாக முழுமையாக இஸ்லாமுக்கு வருவதற்கு நாங்கள் வெறுமனியா ஹாஃபிஸாக இருக்க வேண்டும் அப்படியாக சொல்லவில்லை. இன்னைக்கு பாருங்க, மஸ்ஜிது நபவியும் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலும் மஸ்ஜிதுல் ஹராமிலும் பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தினுடைய மதிப்பு எப்படி இருக்கு தெரியுமா? மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி, அதுல பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தின் அவர் பிஹெச்டி முடிச்சா, டாக்டரேட் முடிச்சாதான் அவருக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். முஅத்தின் அதான் சொல்லக்கூடிய அந்த முஅத்தினுக்கு அந்த இந்த காலகட்டத்தில் அந்த மஸ்ஜிதில் அந்த கல்விக்கு சொல்லக்கூடிய அந்த மதிப்பு, அந்த மரியாதை அதுதான். ஆனா நம்மளுடைய மதிப்பு, யாரோ வருவாங்க, யாரோ பாங்க சொல்லுவாங்க, அல்லது 15 நிமிஷம் கழிச்சு போகும், அதெல்லாம் எந்த கவலையும் கிடையாது. அப்ப நம்முடைய பார்வையில் இஸ்லாத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பு குறைத்து விட்டது. அதனால்தான் இந்த காலகட்டத்தில் அந்த முஸ்லீம்கள் இந்த இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆசை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கிடையாது. இப்ப இளைஞராக இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நாம் சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் என்னன்னு தெரியுமா? நீங்கள் என்ன படிப்பு படித்தாலும் சரி, டாக்டராக, இன்ஜினியராக, ஐடி ஃபீல்ட்ல இருக்க, என்ன ஒரு வேலையில் இருந்தாலும் சரி, எப்போதும் ஒரு நல்ல முஸ்லீமாக இருக்க வேண்டும். அந்த விஷயத்தை நாங்கள் எப்போதும் கடைபிடிக்கணும். எந்த நேரமாக இருந்தாலும் தொழுகை நேரமாகிவிட்டால் தொழுகைக்கு வர வேண்டும். எல்லா நேரமும் ரசூலுல்லாஹி சுன்னாவை பின்பற்ற வேண்டும். இந்த உலகத்திற்காக தாடி எடுக்கக்கூடிய ஒரு இளைஞராக நாம் இருக்கக்கூடாது. யார் சொன்னாலும் சரி, என்னுடைய தந்தை சொன்னாலும் சரி, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு மாறாக இருந்தால் நான் என்னுடைய தந்தையுடைய பேச்சை கூட நான் கேட்க மாட்டேன். ஏன்? அந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரை கீழ்ப்படியுங்கள், அவனை பின்பற்றுங்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு எதிராக யாருடைய வார்த்தை இருந்தாலும் சரி, நான் கேட்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னதாக, ரசூலுல்லாஹ் செய்ததாக, ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் செய்த எத்தனை விஷயங்களும் என்னுடைய வாழ்க்கையை நான் கடைபிடிப்பேன். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவோடு போதுதான் இருக்கும் என்று சொல்லி ஒரு ஆர்வத்தோடு, ஒரு ஆசையோடு இன்றைய காலகட்டத்தில் இந்த இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த இடத்தில் நாங்கள் போக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இஸ்லாமிய இந்த வளர்ப்பில் இஸ்லாமிய இந்த இளைஞர்களுடைய பங்களிப்பு, நம்முடைய பங்களிப்பு, இளைஞர்களை எப்படி உருவாக்க வேண்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நாங்கள் பேசலாம். ஆனால் நேரம் குறைவாக இருக்கிறது. ரஹ்மான் மனிதனுடைய பாவத்தை மன்னித்து இந்த காலகட்டத்தில் நம்முடைய முஸ்லீம் இளைஞர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்யக்கூடிய, இந்த இஸ்லாத்தை வளர்க்க